Hello 10th standard students. In exercise number 4.2, sum number 2, ABCD is a trapezium. ABCD is a trapezium. First I am going to draw a trapezium. The trapezium name is A, B, C, D. Trapezium na opposite sides will be parallel. அப்போ ABCD is a trapezium. AB is parallel to DC. அவனே கொடுத்துட்டாங்க. AB is parallel to DC. And P and Q are the points on AD. AD ல P ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்க சொல்றான். BC Q என்ற பாயிண்ட் BC ல எடுக்க சொல்றான். P and Q are the points on AD and BC such that PQ is parallel to DC. இதையும் ஜாயின் பண்ண சொல்றான். PQ is parallel to DC. இவரும் parallel. இவங்க ரெண்டு பேரும் parallel தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம ரூல்டு நோட் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேலே இருக்கிற ரெண்டு லைன் parallel, நடுவில் ஒரு லைன் parallel வரைஞ்சிங்கன்னா மூணு லைனுமே parallel தான் இருக்கும். ஃபைன். அதுக்கப்புறம் such that PQ parallel to DC. PD is equal to 18 centimeter. BQ is equal to 35 centimeter. QC is equal to 15 centimeter. Find AD. AD ஓட ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க. அப்போ AP கண்டுபிடிச்சாதான் நம்ம AD கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆட் பண்ணனா இது ப்ளஸ் இதை ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அப்போ APயை கண்டுபிடிச்சா திஸ் இஸ் மை கிவன் டயக்ராம். அப்போ கிவன் அப்படின்னு எழுதிட்டு ABCD இஸ் அ ட்ரபீசியம் இங்கே எழுதிடணும். AB parallel to DC எழுதிடணும். P and Q are on the points of AD and BC respectively அது எழுதிடணும். PQ parallel to DC அது எழுதிடணும். PD is equal to 18, BQ is equal to 35, Q is equal to 15 எல்லாமே எழுதிடணும். இது வரைக்கும் இருக்கிறது தான் given. கொஷின் தானே given. கொஷின் அப்படியே எழுதினீங்கன்னா அது பேர் given. To find what we are going to find AD. We are going to find AD, right? அப்போ given question அப்படியே பார்த்தியாதுன்னா அது பேர் தான் given. கட் பண்ணி எழுதிக்கலாம். ABCD is a trapezium. next lineல AB parallel to DC. next lineல P and Q are the points on AD and BC respectively. கட் பண்ணி பாயிண்டா எழுதினீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும். PQ parallel to DC, PD equal to 18, BQ equal to 35, QC equal to 15. given ஃபுல்லாக எழுதிட வேண்டியதுதான். 5 mark questionல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதுங்க. 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அதெல்லாம் எழுத தேவையில்லை. டு ஃபைண்ட் ஏடி கண்டுபிடிக்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஐம் கோயிங் டு டூ அ ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன். இதை வச்சு இந்த சம் போட முடியாது என்னால். ஐம் கோயிங் டு டூ அ ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன். ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ஜாயின் பிடியை ஜாயின் பண்ணுற போகிறேன். நான் யாரை ஜாயின் பண்ண போகிறேன்? பிடியை ஜாயின் பண்ணுற போகிறேன். இந்த லைனை மட்டும் ஜாயின் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு ஜாயின் பிடியை ஜாயின் பண்ணுறேன். பிடியை ஜாயின் பண்ணும்போது பிடி இன்டர்செக்ட்ஸ் PQ அட் இன்னொரு பாயிண்ட், புது பாயிண்ட். இதில் இல்லாத பேராக வச்சுக்கலாம், ஈன்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஜாயின் பிடி இன்டர்செக்டிங் PQ at E. இன்டர்செக்டிங் PQ at E அல்லது கட்டிங் PQ at E. இது கன்ஸ்ட்ரக்ஷன். இது எக்ஸ்ட்ரா வேலை நம்ம செய்கிறோம். இதை செஞ்சால் தான் இந்த சம் போட முடியும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டாட்டர் லைன்ஸ் வரைய சொல்லுவாங்க. அதனால் இதை அழகாக டாட்டர் லைன்ஸாக நான் மாற்றிப்பேன். நீங்கள் வரையும் போதே என்ன வரைஞ்சிருங்க, டாட்டர் லைன்ஸாக வரைஞ்சிருங்க. ஓகேவா? ட்ரா டாட்டர் லைன்ஸ். ஓகே, டாட்டர் லைன்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன், திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க். திஸ் இஸ் நாட் த லைன் கிவன் இன் த சம். திஸ் இஸ் அன் எக்ஸ்ட்ரா ஒர்க். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஐ எம் ஜஸ்ட் ஜாயினிங் டாட்டர் லைன்ஸ். ஓகே, டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சாச்சு. ஃபைன். After finishing this, நான் சொல்யூஷன் போகிறேன், ப்ரூஃப் போகிறேன். இப்போ இந்த டயக்ராமில்
நான் வரைஞ்சிருக்கிற டயக்ராம் தெரியுதா பாருங்கள். டி பி ஏ டி இ பி தெரியுதா? இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இந்த பீஸ் மட்டும் வரைஞ்சிருக்கிறேன். ரைட். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த லைனும் பேரலல். ஏன் இந்த லைனும் பேரலல்? முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், தீஸ் ஆர் பேரலல் லைன்ஸ். ஏன்னா மேல் லைன் கீழ் லைன் எல்லா லைனும் பேரலல், ட்ரெபீசியம். அதெல்லாம் திருப்பி எழுதினுக்க வேண்டாம், எல்லாமே கிவன்லேயே வந்துடும். இப்போ ப்ரூஃப் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். திஸ் இஸ் பேரலல் டு திஸ். ரெண்டு லைன் பேரலாக வந்தாலே நம்ம பேசிக் ப்ரொப்போர்ஷனாலிட்டி தியரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்துங்கனால, ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் PE parallel to AB. PE is parallel to AB in triangle DAB. In triangle DAB இது மாதிரி தனியாக டயக்ராம் வரைஞ்சி போடலாம், தப்பு கிடையாது. இல்லை ரஃபில் கூட டயக்ராம் வரைஞ்சி போடலாம். In triangle DAB PE is parallel to AB, therefore this by this equal to this by this. ஒத்துக்கிறீங்களா? DP by PA this side by this side is equal to DE by EB. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? Basic proportionality theorem or Thales theorem. This side by this side equal to this by this. DP ஓட ஆன்சர் என்னன்னு பாருங்க. DP is 18. DP is 18. PA தெரியாது, PA அப்படி இருக்கட்டும். is equal to DE தெரியுமா? தெரியாது. EB தெரியுமா? தெரியாது. இப்போ DE by EB. DE by EB. DE by EB. இதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது PA தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா PA கண்டுபிடிச்சா தான் நம்ம DA கண்டுபிடிக்க முடியும். இப்போ PAவோட ஆன்சர் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இதை வேணால் ரெசிப்ரோக்கலாக மாற்றி போட்டுக்கலாம். டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா PA மேலே போயிடும். PA by 18 is equal to EB by DE. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க, இது வேண்டாம். ஓகேவா? ஃபைன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ், இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லிட்டு வச்சாச்சு. ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ், ரெண்டாவது ட்ரையாங்கிளுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டாவது ட்ரையாங்கிள் போகிறேன். இருக்கா பாருங்கள், DCEQB. ட்ரையாங்கிள் தலைகீழ இருக்குது, ஆனால் இந்த ரெண்டு லைனுமே பேரலல் தான். இந்த ட்ரையாங்கிள் பேர் என்ன சொல்லலாம் சொல்லுங்க பார்ப்போம். இன் ட்ரையாங்கிள் BDC. தலைகீழ படிக்கணும். இன் ட்ரையாங்கிள் BDC. இவரும் பேரலல். EQ parallel to DC. பேரலல்னு சவுண்டு வந்துட்டாலே you have to go for basic proportionality theorem. basic proportionality theorem என்ன சொல்லுது? this by this. எப்படி? this by this. this என்னது? BE by ED. BE by ED is equal to BQ by QC. BQ by QC. இதான் basic proportionality theorem. This side by this side is equal to this by this. அப்போ BE by ED is equal to BQ ஓட ஆன்சர். BQ ஓட ஆன்சர் டயக்ராமில் பாருங்க 35. QC ஓட ஆன்சர் 15. ரைட்? இது ரிசல்ட் நம்பர் 2. ரிசல்ட் நம்பர் 1ல பாருங்க, PA by 18 is equal to EB by DE. இது வரைக்கும் பாருங்க, EBனால ஒன்று தான், BEனால ஒன்று தான், EDனால ஒன்று தான், DEனால ஒன்று தான். அப்போது EB by DE ஓட ஆன்சர் PA by 18. அதே EB by DE ஓட ஆன்சர் 35 by 15. இங்கே இந்த ஆளோட ஆன்சர் PA by 18 வந்துருக்குது. அதே ஆள் இங்கே 35 by 15ல் வந்துருக்குறான். ஈக்குவேஷன் 1 நல்லா பாருங்கள். ஈக்குவேஷன் 1ல் EBன்னு இருக்கும். அதே தான் இங்கே EB தான் BEன்னு படிக்கிறோம். இங்கே DEன்னு இருக்கும், இங்கே EDன்னு இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். இவனுக்கு பேப்பரில் போட்ட மார்க் இது,
அப்போ இவனுக்கு ரேங்க் கார்டில் வந்திருக்கு மார்க் இது. அப்போ பேப்பரில் போட்ட மார்க்கும் ரேங்க் கார்டில் போட்ட மார்க்கும் ஒரே மார்க்காக தான் இருக்கணும், ஏன்னா ஒரே ஆள் தானே. அப்போ இவனுடைய பேப்பரில் போட்ட மார்க் இது, இவனுடைய ரேங்க் கார்டில் போட்டிருக்க மார்க் இது. அப்போது ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். அப்போ பேப்பரில் போட்ட மார்க்கும் ரேங்க் கார்டில் போட்ட மார்க்கும் சேமாக தான் இருக்கும். இப்போ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு பேரும் சேம்ன்றதுனால அவனுக்கு ஆன்சரும் சேமாக தான் இருக்கும். PA by 18 is equal to 35 by 15. Cross multiply. PA is equal to 18 into 35 by 15. 3 tables 6 times, இது 5 times. 3 tables 5 tables 7 times. 7 6 are 42. PA is equal to 42 centimeter. PA யாராவது கேட்டிருக்காங்களா? PA கேட்கல, நம்மளுக்கு AD கேட்டிருக்கிறாங்க. அப்போ AD is equal to யார் ப்ளஸ் ஆர்? AD is equal to AP plus PD. AP plus PD. APனாலும் PAனாலும் ஒன்று தான், அது வரைக்கும் பாருங்கள். 42 plus PD. PDயோட ஆன்சர் டயக்ராமில் பார்க்கணும். PDயோட ஆன்சர் 18. இப்போ 42 plus 18 வருதுப்பா, 60 centimeter is your final answer. 60 centimeter is your final answer. These are called riders. ரைடர்ஸ்னா தியரம் பேஸ் பண்ணி, அந்த கான்செப்ட் தியரமில் சொன்ன கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போட்டு அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணணும். அதாவது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ரீசன் எழுதியிருக்கும் பாருங்கள், அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி போகிறதுனால தான் இது பேர் ரைடர்ஸ்னு சொல்லுவாங்க. இட் மே பி ஆஸ்ட் இன் 5 mark கொஷின். 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயிலில் கிவன் எழுதணும். டு ஃபைண்ட் எழுதிட்டு சொல்யூஷன் அல்லது ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதி முடிக்கணும். ஓகே, தேங்க்யூ.